அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிச்சந்திரன், ரிட்டையர்டு சீனியர் பிரான்ச் மேனேஜர், நேஷ்னல் இன்சூரன்ஸ், கோபி பிரான்ச்சு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட் வந்து 13/5/2026. இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் 3888 ரூபா 80 பைசா. இந்த பிஎஸ்சி ஷேர் இதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். என்ன டீட்டெயில்னு கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா நல்லா புரியும். கடைசி வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணாமல். இது வந்து என்னென்னா, பிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அவங்களுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, டெய்லி வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட், வருமானம், டெய்லி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 403 கோடி. அதாவது டோட்டல் ரெவென்யூ வந்து 4836 கோடி அவங்க வந்து பண்ணுறாங்க இயர்லி. 22 வந்து இயர் 2022 மார்ச்சில் முடிஞ்ச இயரில் 724, அப்புறம் மார்ச் 23 742 கோடி, 24 1291. இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட் செலவு போக, ஒவ்வொரு வருஷமும் அதே மாதிரி 185 crores இன்க்ரீஸிங். 143, அந்த செகண்ட் இயர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் 218 கோடி, 1626 கோடி, 3247 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மட்டும். டேக்ஸ் எல்லாம் கட்டினது போக நெட் ப்ராஃபிட், கடைசி லைனில் நெட் ப்ராஃபிட் பார்த்தோன்னா அதுவும் வந்து அந்த மார்ச் 23 தவிர விட்டுட்டு பார்த்தா இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது ஏன் அந்த மாதிரி இன்க்ரீஸிங் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் அந்த மாதிரி. என்ன பிஸ்னஸ் மாடல்னால், டெய்லி வந்து ஷேர் விற்கிறப்பவும் வாங்குறப்பவும் இவங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற முறையில் இவங்களுக்கு ஒரு நம்ம லெவி கட்டுறோம். நம்ம ஷேர் வாங்குறப்போ விற்கிறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணுறோம். அந்த சார்ஜ் வந்து 403 கோடி பர் டே. அதனால் இவங்களுடைய டோட்டல் ரெவென்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இனிமேலும் மார்க்கெட்டில் வந்து இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், இந்த ஷேருடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தா, எஃப்ஐஐ அந்த ரோஸ் கலரில் இருக்குது. எஃப்ஐஐ வந்து 19.4%. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லோக்கல் டிஐஏ வந்து 12.5% ஆஸ் ஆன் டேட்டு இவங்க இது பண்ணுறாங்க. பப்ளிக் ஹோல்டிங் நிறையா இருக்குது. ப்ரமோட்டர் கிடையாது, இதுக்கு வந்து யாரும் ஓனர் கிடையாது. பப்ளிக் ஹோல்டிங் 55.4. இது வந்து இது பார்த்தோன்னா எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு வருஷமும். எப்படின்னா 2025 ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் பார்த்தோம்னா, மார்ச்சில் வந்து 17%, ஜூனில் வந்து ஜூன் குவார்ட்டரில் வந்து 18.1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செப்டம்பரில் மட்டும் கொஞ்சம் கம்மியாகிருக்கு. அப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக்வைஸ் கடைசி லைன் பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹேவ் இன்க்ரீஸ்டு ஹோல்டிங்ஸ் ஃப்ரம் 11.66 to 12.52. இந்த கடைசி குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. இதனுடைய இந்த கம்பெனி, அதாவது தட் மீன்ஸ் இந்த பிஎஸ்சி ஷேர் மேலே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் லோக்கல் மியூச்சுவல் ஃபண்டும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் ஸ்வாட் அனாலிசிஸ் பார்த்தோன்னா, ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாக இருக்குது, வீக்னஸ் ஒன்று தான். வீக்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிஇ ரேஷியோ அப்படி சொல்லுவாங்க, அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் அது ஒரு மேட்ரு கிடையாது. ஏன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கிறதுனால பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்குது. அதை பற்றி ஒன்றும் பெருசாக நம்ம பார்க்க வேண்டாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தோம்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எஃப்ஐஐ நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு. இப்போது இதனுடைய ரேட் வந்து பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு முன்னால் 83.58, அதாவது கரெக்டாக 5 வருஷத்துக்கு முன்னால் 14 மே 2021 83.58 பைசா இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து 3888 ரூபா. இதில் எப்படி ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் எகெயின் வந்து இந்த இடத்துல கோவிட், இது 1999 ரூபாயில் இருந்துட்டு கீழே டவுன் ஆகிருக்கு. 1500 ரூபாய்க்கு ஏறத்தாழ 25% டவுன். எகெயின் இங்கே வந்து பீக்கில் 3000 ரூபாய்க்கு பக்கமாக போயிட்டு எகெயின் 2000 ரூபா 33% டவுன் ஆகிருக்கு. மார்க்கெட்டுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லாங் டைம் இன்வெஸ்டர்ஸு நம்ம வந்து இப்போது எப்படி இதை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் சொல்கிறேன். இப்போது
ரூ. 3888 ஆஸ் ஆன் டேட் இருக்கும்போது இதனுடைய இனிஷியல் வேல்யூ அதாவது 5 வருடத்துக்கு முன்னால் ரூ. 83.58. ஸோ நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா ரூ. 3805. இதனுடைய இன்க்ரீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஏறத்தாழ எக்ஸாக்டாக ரூ. 4552.78 பர்சன்டேஜ் வைஸாக இதை செகண்ட் லைனில் இருக்கு பாருங்கள். ஃபினான்ஷியல்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே 5 இயர்ஸ் ரிட்டர்ன் 4552 பர்சன்டேஜ். $4552.78 வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இங்கே வந்து அதுதான் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னென்னா 1 லேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னால் ரூ. 83.58 ரேட்டில் 1196 ஷேர் கிடச்சிருக்கும். இன்றைக்கி ரேட்டில் நமக்கு அதோட வேல்யூ ரூ. 46,52,787. நம்ம 1 லேக்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து தேவையில்லை. எஸ்ஐபி மெத்தடில் இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இது குட் ஷேர் அப்படிங்கிறதுக்கு அதாவது ரூ. 3288 மேலே போகுமா அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகும். இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு வருடமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 இயர்ஸ் வெயிட் பண்ணால் இதே அளவுக்கு இல்லாட்டா கூட இதில் பாதி கிடச்சா கூட நமக்கு எனஃப் தான். என்ன நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரூ. 4000 பர் மந்த் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் 5 வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு மாதம் ரூ. 4000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இந்த பிஎஸ்சி ஸ்டாக்கில் இதில் ஸ்ப்ளிட்டு போனஸ் இதெல்லாம் இருக்குது, டிவிடெண்ட் இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட்டு போனஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போன உடனே ஒரு ரூ. 6000 போன உடனே ஷேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ரூ. 6000 போட்டு வாங்குறதுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க, இல்லாட்டி பணம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இல்லாட்டி போனஸ் கொடுத்து அதைய அதாவது ரூ. 6000 இருக்கிறப்போ போனஸ் 1:2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது என்ன ஆகும்னா 3 ஷேராக மாறிடும், ஈச் 2000 அந்த மாதிரி. அப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 ஷேர் இருந்ததுன்னா 10 × 6000 அப்படின்னு ஒரு வேலை வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் ரூ. 6000 போச்சுன்னா போகும்போது 10 × 6000 அப்படிங்கிறப்ப ரூ. 60,000 மதிப்புள்ள ஷேர் இருக்கும் நம்மக்கிட்ட. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி 10 வச்சுருந்தால் 10:2 அதாவது இப்போ 1:3 அப்படிம்பாங்க. ஸோ 10க்கு 30ம்பாங்க. வேல்யூ வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக 2000 கம்மியாயிடும். ஸோ 30 ஷேர் ரூ. 2000 வேல்யூவில் அதே ரூ. 60,000 நம்மக்கிட்ட ஷேர் வேல்யூ இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த போனஸு ஸ்ப்ளிட்டு எல்லாமே வந்து வேல்யூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது. அதை பற்றி ஒன்றும் பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போது ஒரு மாதத்துக்கு ரூ. 4000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி டேட்டில் நம்ம எவ்வளோ பண்ணியிருப்போம்? 24 மாதங்கள். 5 வருடங்கள் அப்படிங்கிறது வந்து 5 வருடங்கள் 60 மாதங்கள். 60 மாதத்தில் நம்ம 60 × 4000 போட்டால் 2,40,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதனுடைய க்ரோத் வந்து 34,84,000 இருக்குது. ஏன்னா ரூ. 83 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதிகமான ஷேர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஏறத்தாழ ரூ. 100 அப்படின்னு கணக்கு வச்சுட்டோன்னா ஏறத்தாழ 40 வாங்குவோம் அந்த டேட்டில். 40 ஷேர் அந்த அன்றைக்கி வாங்குவோம். ரூ. 200 அது இன்க்ரீஸ் ஆகி ரூ. 200 போகும்போது அதே 4000க்கு 20 ஷேர் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி அதே மாதிரி போனஸ் இந்த நடுவில் 2.1 கார்ப்பரேட் இஷ்யூஸ் அப்படி போகும்போது இது என்னென்னா ஒரு ஷேர் வேல்யூ அதிகமாகும் போது வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக போனஸ் கொடுப்பாங்க. போனஸ் கொடுக்கும்போது அது வந்து ஷேர்ஸ் எவ்வளவாகும் அப்படின்னா நாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சம்மரியை பாருங்கள். 5 இயர்ஸ் டோட்டலில் 60 மந்த்ஸு டோட்டல் வேல்யூ வந்து நம்ம 2,40,000. எஸ்டிமேட்டட் போனஸ் ஷேர்ஸ் வந்து நமக்கு 100 ஷேர்ஸ் அப்படிங்கிறாங்க. இது என்னென்னா நம்ம அட்ஜஸ்டட் வேல்யூவை போட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து 1:3 2 தடவை கொடுத்துருக்காங்க. 1:3 வந்து போனஸ் கொடுக்கும்போது ஒரு 100 வந்து 300 மாறும். 300 வந்து எகெயின் வந்து 3 டைம்ஸ் 900 ஷேர்ஸ் இருக்கும். அதோட வேல்யூ 34,69,000. டிவிடெண்ட்ஸ் வந்து 15,420 வருது. ஸோ டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து எஸ்ஐபி மெத்தடில் போடும்போது 34,84,000 அப்படிங்கிறது நம்மளுடைய கால்குலேஷனாக ஒரு இதில் வந்து கூகுளில் நான் சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். இதைய மார்ச் 2022 ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மார்ச் 25 போனஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து 1:3 வேல்யூவில். இப்போது டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது எல்லாமே வந்து இதை கால்குலேட் பண்ணி நம்ம வந்து இந்த அளவுக்கு இல்லாட்டா கூட 34,84,000 கிடைக்காட்டா கூட ஒரு 22,50 22,40 22,40,000
நமக்கு கிடைச்சா கூட இதனுடைய வேல்யூ வந்து 24 லட்ச ரூபா கிடைச்சா கூட ஒரு 10 மடங்கு நம்ம சம்பாதிச்சிடலாம். ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் எல்லோரும் வந்து இதை அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் ஓன் டெசிஷன் எடுங்க. நம்ம பிஎஸ்சி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது எஸ்ஐபி மெத்தடில் பர் மந்த்து 4000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது ஃப்யூச்சரில் அது 4500 போகும்போது அன்றைக்கி நம்ம 4500 இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரலாம் பர் மந்த்து. அந்த பர்டிகுலர் டேட்டில் எஸ்ஐபி மெத்தடில் 5ஆம் தேதினா 5ஆம் தேதி, 10ஆம் தேதினா 10ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணணும். நடுவில் நீங்கள் எடுக்காமல் இருந்தால் உங்களுடைய க்ரோத் வந்து நல்லாயிருக்கும், க்ரோத் ரேட் நல்லாயிருக்கும். நடுவில் ஏதாவது தேவையின் அடிப்படையில் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளவு வேணுமோ மினிமமாக எடுத்துக்கலாம். அதை பற்றி தப்பில்லை. இது சிஸ்டம் வந்து எந்த சமயத்துலையும் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மாதம் 4000 ரூபா போடுறோம், 12 மாதத்துக்கு 48,000 ரூபா, 2 வருஷத்துக்கு 96,000 ரூபா போட்டிருக்கோம். ஒருவேளை அந்த அன்றைக்கி 4 லட்ச ரூபா இருந்ததுன்னா ஒரு 1 லேக் எடுக்கிறத பற்றி ஒன்றும் தப்பில்லை. பட் எடுக்காமல் இருந்தால் நல்ல க்ரோத் நம்ம பார்க்கலாம். இதனுடைய கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிஎஸ்சிங்கிற ஷேர் வந்து ஏன் எடுத்தேன் அப்படின்னா, அவனுடைய பிஸ்னஸ் மாடல் நல்லா இருக்குங்கிறது தான். ஏன்னா டெய்லி பேசிஸில் ட்ரேடிங் நடந்துட்டு தான் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில், எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான கமிஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட் கிடைக்கும். அதனால் அவங்க வந்து 400 கோடிங்கிறது இந்த தடவை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய தான் வரும். இதில் வந்து இன்னொன்று பார்த்துடலாம். இதில் வந்து குவார்ட்டர்லியே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு குவார்ட்டர் எவ்ரி குவார்ட்டர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதையும் பார்த்துருவோம். குவார்ட்டர்லியாக பார்த்தோன்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லியும் 858 கோடி ஆயிருக்கு ஒரு குவார்ட்டரில். மார்ச்சில், ஜூனில் 938, செப்டம்பரில் 1066, டிசம்பரில் 1221, மார்ச்சில் இப்போது 1574 கோடி. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். இதை வந்து நல்லா புரிஞ்சுட்டு ஒரு 4000 ரூபா பர் மந்த் வந்து ஒரு 5 வருடங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஏறத்தாழ குறைந்தபட்சமாக என்னுடைய அசம்ஷனில் ஒரு 24 லட்ச ரூபா, தட் மீன்ஸ் 2,40,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 10 மடங்கு நம்ம வந்து அதில் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய இது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுத்துக்கங்க. இது நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு புரோக்கர் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு புரோக்கர் ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வேணும், ட்ரேடிங் அக்கௌண்ட். எஸ்ஐபி செட் பண்ணி விட்டுட்டு 10ஆம் தேதி நம்ம அமௌண்ட் வந்து 4000 ரூபா எடுக்கணும்னு சொல்லிட்டேன்னா கரெக்டாக 10ஆம் தேதி அந்த அன்றைக்கி 4000 ரூபா எடுத்துரும் அக்கௌண்ட்லேருந்து. நீங்கள் வந்து ஒரு 8ஆம் தேதி, 7ஆம் தேதி, 9ஆம் தேதி சமயத்தில் ஒரு 4000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டால் போதும். இது ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப அனலைஸ் பண்ணவங்க வந்து பெருசாக ஜெயிச்சதில்லை. சாதாரணமாக வந்து சிம்பிள் மெத்தடு புரிஞ்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா மிகப்பெரிய ப்ராஃபிட்டை வந்து ஒரு 5 வருடங்கள் கழித்து நாம் இது பண்ணலாம். சப்போஸ் நடுவில் ஏதோ ஒரு மாதம் கட்ட முடியலன்னா அதை பற்றி கவலை இல்லை. அடுத்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுக்க ஆரம்பிச்சிடும். எஸ்ஐபியில் ஓரிரு மாதங்கள் ஏதாவது நடுவில் ஏதாவது கட்ட முடியாமல் போனாலும் அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் நடுவில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கிடைச்சாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10,000 ரூபா கிடைக்குது எக்ஸ்ட்ராவாக, 2 ஷேர் வாங்கி வச்சுருங்க, 3 வாங்கி வச்சுருங்க. இது எல்லாமே ஒரு மெத்தட் தான். எஸ்ஐபி தவிர நீங்கள் அடிஷ்னலாகவும் பர்ச்சேஸ் பண்ணலாம். மார்க்கெட்டை எந்த இடத்துலையும் ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய நீங்கள் அவசியம் இல்லை. எஸ்ஐபி மெத்தடில் போட்டுகிட்டே இருங்க. நடுவில் ஏதாவது ஆட் பண்ண முடிந்தால் ஆட் பண்ணுங்கள். மிகப்பெரிய ப்ராஃபிட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள் எதாக இருந்தாலும்.